வேணும். சரியா? ஆசிரியர்களுக்கு முகம் கொடுக்க இயலாத ஒரு ஆளுநர் இது. அவரோட என்னத்துக்கு பேசி எங்களுக்கு இருக்குது. சரியா? இப்ப எங்களுக்கு நாங்க சொல்றோம், இப்ப ஆளுநரின் செயலாளர் சொல்ற காரணம் வந்து இடமாற்றங்கள் நடந்திருக்குது. அதன்படி நீங்க பாருங்க, என்ன சரி செய்யுங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப இதை கேட்கத்தான் நாங்க போயிருக்கோம். நாங்கள் சொன்னோம், இது ஒரு கேவலமான செயல்பாடு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிற ஒரு செயல்பாடு இது. ஏன்னா வந்து எங்களோட பேசுறேன்னு சொல்லி இப்போ ஆளுநரின் செயலாளர் கூட சொன்னால் அவங்களோட கலந்துரையாடி பேசுறேன். அப்படி பேசாம எங்களுக்கு இருக்க பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை தீர்க்கிறது இல்லை. பிரச்சனை தீர்க்காத சார் எங்களுக்கு சொல்ல இல்லாம இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன காரணம்? அது அப்படி இதுல வந்திருக்கிறது ஆசிரியர்கள் வந்திருக்குது. அதனால நாங்க எங்களோட தீர்மானத்தை நாங்க எடுப்போம். நாங்கள் வந்து இது தொழிற்சங்க ரீதியாக எங்களுக்கு எடுக்கக்கூடிய பலமான தீர்மானத்தை நாங்கள் எடுத்து காட்டுறோம். நாங்கள் இது ஒரு வகையாக விடமாட்டோம். இந்த செயல்பாடு தன்னிச்சையா செய்கிற இந்த செயல்பாடு ஜேவிபி அரசின் தேவைக்கு தான் இது செய்கிறது. எங்களுக்கு தெரியும் அது அந்த தொழிற்சங்கள் கைக்கூலிகளுக்கு தேவையான மாதிரி அது நடந்திருக்குது. அதனால நாங்கள் இந்த வன்மையாக கண்டிக்கிறோம். இதுக்கு எதிராக நாங்கள் எங்களோட பாரிய செயல்பாடை நாங்கள் அறிவிச்சு நாங்கள் செய்வோங்கிறது நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்கிறோம். இதே வடமாகாண ஆசிரியர் அதிபருக்கு நாங்கள் சொல்கிறோம், உங்களோட பிரச்சனைகள் முன் வச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த அராஜகத்துக்கு எதிராக நாங்கள் முன் வருவோம். வீடியோ வரும்.